ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோமா, ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பிசிறு தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஷோல்டரை அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கழுத்து பீஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கோம். இதுவும் நல்ல பகுதி, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, இந்த பேக் சைடு இந்த மாதிரி படிமான தையல் எல்லாம் போடாமல் இந்த ஒரு ஜாயிண்ட் மட்டும் போட்டிருக்கோம். நம்ம கழுத்து ஜாயிண்ட் மட்டும் போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கிறோம். இப்படி இந்த பகுதியும் இந்த பகுதியும் இப்படி வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே நல்ல பக்கம் இப்படி வச்சுட்டு இதை என்ன செய்யணும்னா அப்படியே விரிச்சிட்டு நீங்கள் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இதுலேருந்து இதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். இந்த ஜாயிண்ட்டு நமக்கு தெரியாது, இது கரெக்டாக இருக்கும். நம்ம தைச்சிருக்கிறது இந்த கழுத்து சைடு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.